இங்க ஒரு குழந்தை பொறக்கும்போது உடல் ஊனத்தோட தான் பொறக்குது. இதனாலயே அந்த பையனோட அப்பாவுக்கு இவன் என்ன பண்ணாலுமே கொஞ்சம் கூட பிடிக்காம போகுது. இவனோட அம்மா தான் இவனுக்கு ஒரே ஆறுதலா இருந்து ரொம்பவே பாசத்தோட வளர்த்துட்டு வராங்க. இவன் வளர வளர மத்த பசங்க மாதிரி நடக்கவும் தெளிவா பேசவுமே செய்யறான். என்னதான் இருந்தாலும் இவன் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதால இவனோட அம்மா தான் அவனுக்கு வீட்லயே வச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டு வராங்க. அப்ப கூட இவனோட அப்பா இவன் தலையிலேயே தட்டி அந்த புக்கையுமே புடுங்கி வீசிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் இவன் தன்னோட அப்பாவோட சட்டையை போட்டு இருக்கவும் இதை பார்த்து அவனோட அப்பாவுமே அவனை அடிச்சுட்டு என்னோட பொருளை தொடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்ப கூட இவனோட அம்மா தான் இவனை சமாதானப்படுத்துறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் இவனோட மாமா இந்த ஊர்ல இருக்க ஒரு ஸ்கூலுக்கு இவனை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஸ்கூல்லையுமே இவனை சேர்த்து விடுறாரு. அங்க இருந்த டீச்சருமே இவனை ஏத்துக்கிட்டு இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் வளர வளர நல்லா படிக்கவுமே செய்யறான். ஒரு நாள் இந்த ஊருக்குள்ள வண்டியில ஏதோ ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு வரவும் அது என்னன்னு சொல்லி கேட்கறதுக்காக மத்த பசங்களோட சேர்ந்து இவனும் போயிட்டு பார்க்கும்போது அந்த ஊர்ல இருக்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்க. இதை கேட்ட இவனுமே வீட்டுக்கு போயிட்டு தன்னோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் உன்னோட வயசும் கேட்க நல்லா இருக்கே, நீயே போயிட்டு இந்த வேலையில சேரலாம்னு சொல்றாங்க. ஆனா இவனுமே நான் தான் பார்க்க மத்தவங்க மாதிரி கிடையாது, நான் எப்படி இந்த வேலையில சேர முடியும்னு சொல்லி கேட்கவும் இவனோட அம்மாவுமே குறைன்றது உன்னோட உடம்புல இருக்கே தவிர உன்னோட மனசுல இல்லைன்னு சொல்லி தைரியம் கொடுத்து இவன் அந்த வேலைக்குமே அனுப்பி வைக்கிறாங்க.